பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்கு ஹைகோர்ட் கண்டனம். சென்னையில் ஈவேரா திராவிடக் கழகம் சார்பில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி விலை மாதுவுடன் சைவ மற்றும் வைணவத்தை தொடர்பு படுத்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல்வேறு தரப்பினர் அதற்கு கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுகவில் பொன்முடி வகித்து வந்த திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அவர் திமுகவில் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியில் உள்ளார். அநாகரிகமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சர்ச்சை பேச்சு தொடர்பாக அமைச்சர் பொன்முடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யக்கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய காட்சிகள் நீதிபதி முன் திரையிட்டு காட்டப்பட்டது. அமைச்சர் பொன்முடியின் பேச்சு முழுக்க முழுக்க துரதிர்ஷ்டவசமானது என்று சென்னை